எது உங்களை ஒரு உணவு கடையை திறக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை, ஒரு இன்டென்ஷனை உங்களுக்கு பில்ட் பண்ணுச்சு? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். சரி சொல்லி தொலைறேன். 1.5 லட்ச ரூபாய் இருந்தா காஃபி பிரான்ச்சைஸ் எடுத்து மாசம் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாம்னு சொன்னேன். அதை நம்பி தான் ஏமாந்தேன். அது ஒரு ஸ்கேம் சார். என்னடா சொல்ற? ஆமாண்ணே. 1.5 லட்ச ரூபாயில பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபாய் வரைக்கும் எடுத்து விட்டுருவாங்க. அவங்க கொடுக்குற ப்ராடக்ட் எதுவுமே அந்த காசுக்கான ஒர்த் இருக்காது. உண்மை. அந்த கருப்பட்டியில வெள்ளை சர்க்கரை கலந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் நடக்கும். என்னப்பா ஏதோ சொல்றியப்பா? அந்த விஷயம் எப்படி உங்களுக்கு வந்து சேர்ந்துச்சு? 1.5 லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணா 1 லட்ச ரூபாய் மாசம் சம்பாதிக்கலாம். ரீல்ஸ் போடுறாங்க பாத்தீங்களா, ப்ரமோஷன் வீடியோ. பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு இது ஒரு அற்புதமான தொழில். ஆரோக்கியமான உணவுன்னு சொல்லி தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க. அப்போ ஏதோ ஏமாந்துட்டேன். உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. ஆனா 1.5 லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணி 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்க முடியும்னு நீங்க எப்படி நம்புனீங்க? முட்டாள்தனம், ஏமாந்துட்டேன். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? சார், ஆப்போனன்ட்ல இருக்கிற எல்லாருடைய ரீல்ஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். யாரெல்லாம் இதுல ரீல்ஸ் போட்டவங்க? எனக்கு நல்லா வரும் வேண்டாம். ரீல்ஸ்ல நீங்க கிங்கு, அதை நம்பி ஒரு ஆள் பாவம் கிங்கா இருந்தவரு. நான் வந்து என்ன பண்ணேன், ஹோட்டல்லாம் நல்லா போகுது போல, இப்போ நிறைய ரீல்ஸ் போடுறாங்க, சென்னையில் வந்து வைங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் சார் வீட்டில். நம்மள வாழ வைக்க போற பூமியில காலை வைக்கிறதுக்கு முன்னாடி கைய வச்சு குமர்தான் மரியாதை. ஊர்ல டீ கடை வச்சிருந்த ஆளுங்களை சென்னை கொண்டு வந்தீங்க. ஆமா சார், என்னை நம்பி அவங்க 2 வருஷம் கடையை லீஸ் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சு? சென்னையில் வந்து நான் கடையை கேட்கறேன், எல்லாம் கேட்கறேன்னா ரேட்லாம் அதிகமா இருக்கு, நமக்கு கட்டுப்படி ஆகாது. சரி ஓகே, இது வேண்டாம்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் கடையும் வச்சாச்சு. நாங்க வச்சு ஒரு 2 மாசம் நல்லா ரன் ஆயிட்டு இருந்துச்சு சார். 3ஆவது மாசம் ஒரு புதுசா பக்கத்துல ஒரு கடை வருது. அந்த கடை நல்லா பார்த்தா ஜொலிச்சு நல்லா பயங்கரமா பண்ணி வச்சிருக்காங்க. என்னடா ஒருத்தனும் வர மாட்டேங்க. அப்போன்றப்போ நம்ம கடை வந்து லைட்டா அடிபட ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அவ்வளவுதான் சார், விட்டுட்டு மறுபடியும் ஊர்லயே வெட்டிக்கிற வச்சிட்டாங்க. அவ்வளவுதான். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிறேன். ஒரு கட்டத்துக்கு மேல வந்து நிம்மதியே இல்லாம போய் 10 கிலோ குறைஞ்சு ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷனுக்கு டேப்லெட் எடுக்கிற அளவுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்தாங்க. நானும் வெறியாகி மன உளைச்சுக்கு ஆளாயிட்டேன். அது உணவு கடையில் என்ன கடை? இது வந்து ஒரு கஃபே சார். நம்ம கடையில் சாப்பிட்டீங்கன்னா நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நீங்களே 10 கிலோ குறைஞ்சிட்டே இருக்கீங்களே. என்னென்ன விப்பீங்கன்னு சார், அது ஒரு பெரிய மிஸ்டேக் சார். ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து லாங் லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருந்தது. என்ன கேட்டாலும் கிடைக்கும். என்ன சாப்பிடுறீங்க? உங்ககிட்ட என்ன இருக்கு? நீங்க என்ன கேக்குறீங்களோ நான் கொடுக்குறேன். அப்படியா? என்ன எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட்? எவ்வளவு? அரௌண்ட் 25 lakhs. ஒரு 16 seater ஹோட்டல். அப்படியா? என்ன நொப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல. நமக்கு வந்து என்னன்னா ரொம்ப நம்பிக்கையா இருந்தது. நான் நிறைய படிச்சிருக்கேன்டா, நான் எங்கெல்லாமோ போயிருக்கேன், பணம் இருக்கு, நான் காசு கொடுத்தனா வந்து வேலை செய்வாங்க.